இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த காலத்துல எல்லாரும் டக் டக்குன்னு வீடு வாங்கிட்டாங்க. பட் இப்ப வாங்க முடியல. ஆனா முடியும்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை பண்ணா இப்பவும் நீங்க வீடு வாங்க முடியும்னு சொல்றீங்க. எனக்கும் சேர்த்து சொல்லுங்க அந்த பரிகாரத்தை மேம். இந்த குழந்தைகள்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே மனநிறைவான ஒரு இடம்னா நம்ம வீடுங்க ஆமா. அப்படின்னு சொல்றதுலதான் இருக்கு. So, அதே மாதிரி இப்ப நான் சொல்ற இந்த பரிகாரம் சொந்த வீட்டிற்கு முக்கியமாக நம்ம உடல்ல என்ன நோயாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அது ரொம்ப முக்கியம் மேம். அதற்காக தான் இதை நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே சொல்றேன். எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். சொந்த வீடு வாங்கணுமா அந்த வேண்டுதல், இல்ல இந்த நோய் நமக்கு சரியாகணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் சரியாகணும் அப்படின்னா சில பொருட்களை இதுக்குள்ள நம்ம போட்டு நம்ம பணம் வைக்கக்கூடிய, ஸோ பீரோல நீங்க பணம் வைக்கிறீங்கன்னா டெய்லி இதுல பணம் போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு முன்னாடி சில பொருட்களும் இதுக்குள்ள போடணும். தெய்வ அம்சம் பொருந்திய சில பொருட்கள் என்னென்ன போடணும்னா, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே கிட்னி பேஷண்ட்டு, லிவர் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, அதாவது டயாலிஸ் பண்ணுறவங்க கூட இங்கே நல்லா குணமாகி, ஏங்க கேன்சர் பேஷண்ட்டே இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. எவ்வளோ குணமாக்கியிருக்காங்க தெரியுமா? அதுவும் இங்கே இல்லை, பெங்களூர்லேருந்து வராங்க. நிறைய ஊர்லேருந்து, நிறைய நாட்டிலேருந்து, நிறைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, வேறு மாநிலத்துலேருந்தெல்லாம் எங்கள் நித்யா மேம்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல குணமாகி அவங்கள நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அது கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தங்க, சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு தானேங்க ஆசைப்படுறோம். அதனால் எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்தால் என்ன பிரச்சனை இருந்தாலுங்க இங்கே வந்தால் குணமாயிடும். இது அப்படி ஒரு பாசிட்டிவான இடங்க. இது சித்தர்கள் வழிபடுற இடம். சித்தர்கள் அவங்க நல்லா வழிபட்டு அது மூலியமாக மருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வரவங்க எல்லாம் குணமாயிடுவாங்க. அதுதான் நான் எங்கள் நித்யா மேம் பற்றி பெருமையாக பேச சொன்னால் நிறைய பேசிகிட்டு இருப்பேன். பட் நோ டைம் இல்லை இப்போது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் நான் பேசணுங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை, கனவு, ட்ரீமு, எல்லாருக்கும் ஒரு லட்சியம், எல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும், வாடகை இல்லாத ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுங்கிறது தாங்க எல்லாரோட கனவும். அந்த சொந்த வீடு வாங்கிறதுக்கு ஒரு அருமையான பரிகாரம் இருக்கான். அந்த பரிகாரத்தை மேம்கிட்ட, நித்யா மேம்கிட்ட கேட்டு நம்மளும் அந்த பரிகாரத்தை பண்ணி சொந்த வீடு வாங்க போகிறோம். அவங்களே சந்தித்து அது என்ன பரிகாரம்னு கேட்போமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். எல்லாரோட கனவு, லட்சியம், ஈவன் நான் கூட மேம் சொந்த வீடு இருக்கணும். வாடகை இல்லாத ஒரு வீடு இருந்தாலே அது ஒரு பெரிய ஆனந்தம் மேம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில், அந்த காலத்தில் எல்லாரும் டக் டக்குன்னு வீடு வாங்கிட்டாங்க. பட் இப்போ வாங்க முடியல. ஆனால் முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை பண்ணால் இப்போவும் நீங்கள் வீடு வாங்க முடியும்னு சொல்கிறீங்க. எனக்கும் சேர்த்து சொல்லுங்கள் அந்த பரிகாரத்தை மேம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரோட ஆசை, அதாவது சொந்த வீட்டில் படுத்து தூங்கும்போது அந்த தூக்கம் வருது பாருங்களேன், அது ஆனந்தமா நிம்மதியான அப்பா நம்ம வீடு அப்படின்னு இருக்கும். ஸோ குழந்தைகள்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே மனநிறைவான ஒரு இடம்னா நம்ம வீடுங்க அப்படின்னு சொல்றதுல தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்ப நான் சொல்ற இந்த பரிகாரம் சொந்த வீட்டிற்கு முக்கியமாக நம்ம உடல்ல என்ன நோயாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அது ரொம்ப முக்கியம் மேம். அதற்காக தான் இதை நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே சொல்றேன். எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இந்த அட்சய பாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா, அதுல எது போட்டாலும் அப்படியே பெருகிக்கிட்டே வரும். எவ்வளோ போட்டாலும் அது இன்னும் அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய அட்சய பாத்திரங்கள் 3 சொல்லுவாங்க. அதாவது கொடியில காய்க்கக்கூடிய சுரைக்காய், இது ஒண்ணு. அடுத்தது மரத்துல வரக்கூடிய அந்த திருவோடு, இதுவும் ஒரு அட்சய பாத்திரம். அடுத்ததாக நம்ம கடல்ல கிடைக்கக்கூடிய சங்கு, இதுவும் அட்சய பாத்திரத்துக்கு ஒப்பிட்டு தான் சொல்றாங்க. இது எல்லாமே தனித்தனியா நிறைய பரிகார முறைகள் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே சித்த மருத்துவத்துல மருந்தாகவும் நம்ம பயன்படுத்துறோம். அப்போ மனிதர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், இறை வழிபாட்டிற்கும் இது பயன்படுது. அப்படி இந்த சுரைக்காய் அப்படின்னு சொல்லும்போது, இப்பெல்லாம் சுரைக்காய் அந்த அதிகமா நம்மளுக்கு கிடைக்கிறதுல நல்ல ஒரு பாட்டில் ஷேப்ல இருக்கும், குடுவை வடிவத்துல இருக்கும். அதான் நாட்டு சுரைக்காய்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான சுரைக்காய். இதுலதான் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் ஒளிஞ்சிருக்கு, இறை சக்தியும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த குடுவை வடிவத்தில் இருக்கக்கூடிய சுரக்காய் தான் நான் சொல்றது, கிட்னி பேஷண்ட்டுக்கெலாம் சாப்பிடுங்க, யூரிக் ஆசிட் லெவல் குறையணும்னா இது எடுத்துக்கோங்க. நிறைய சில இடங்கள்ல எல்லாம் கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஒரு தாத்தாவோ பாட்டியோ ஓரமா இதை வச்சுட்டு வித்துட்டு இருப்பாங்க. நம்ம அங்கெல்லாம் போக மாட்டோம். பெரிய ஷாப்புக்குள்ள போயிட்டு இருக்கிற ஹைபிரிட் காய்கறிகள் என்னவோ அதை வாங்கிட்டு வந்தோம். இந்த குடுவை வடிவத்துல இருக்கக்கூடிய சுரக்காய் கிடைச்சா பானை டைப்ல இருக்கும் மேம், அது பார்த்துருக்கேன். அதுதான் நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நல்லது, உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உப்பு சத்து, அதிகமான உப்பு சேர்ந்து தான் யூரிக் ஆசிட் வருது, யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாகுது. அதை வந்து வெளியேற்றுறதுக்கு தான் இந்த சுரக்காய் நமக்கு பயன்படுது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, சுரக்காயை வச்சிட்டு இருந்த ஒரு மகான் சித்தர் இருக்காரு. அவர் பேரே சுரக்காய் சித்தர் தான். பேரே சுரக்காய் சித்தர். சுரக்காய் சித்தர் தான் அவர் பேரே. பார்த்தீங்கன்னா 200 வருடங்களுக்கு மேலாக இந்த பூமியில நம்மளோட வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் சித்தர் அவர். நிறைய பேர் இன்னைக்கும் வழிபட்டுட்டு இருக்காங்க. இப்போ தெரியும் நிறைய பேருக்கு சுரக்காய் சித்தர்னாவே தெரியும். ஸோ இந்த சித்தூர் பக்கத்துல நாராயணவனம், இந்த ஊர்ல ரொம்ப வருடம் 200 வருடங்களாக இருந்து சமாதி அடைஞ்சிருக்காரு. இப்போ இவரை பார்க்க போனோம்னாவே நம்ம சுரக்காய் எடுத்துட்டு போய் வச்சுதான் நம்ம வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னா இவர் வந்து சுரை குடுவையை தான் பயன்படுத்தினார். உணவு வைக்கிறதுக்கோ தண்ணீர் வச்சு குடிக்கிறதுக்கோ. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா சுரக்காய் அதிகமா உணவா சாப்பிடுவாரு. சுரை குடுவையில தான் தண்ணி வச்சிருப்பாரு, உணவு வச்சிருப்பாரு. ஸோ அவர்களை சுற்றி நிறைய பைரவர் இருக்கும், நிறைய பைரவர் செல்ல பிராணிகளா அவரும் நிறைய வச்சிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்குமே அவர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு அவரை நம்ம வணங்கணும்னா நம்ம வேண்டுதலை மனசார நினைச்சிட்டு சுரக்காய் தான் எடுத்துட்டு போய் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. ஸோ இவர் முக்காலமும் உணர்ந்தவர்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தோற்றம். ஸோ அவர் சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பின்னாடி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இவரை தேடி வரவங்களுக்கு நிறைய நோய் தீர்க்கும் மருந்துகளை இவர் கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது, இந்த ஆபத்து நடக்க போகுதுன்னு நிறைய பேரை நிறைய ஆபத்துல இருந்து முன்னாடியே சொல்லி காப்பாத்தினா ஒரு தெய்வ பிறவியா தான் எல்லாரும் பார்த்து இன்னைக்கும் வழிபட்டுட்டு இருக்காங்க. நோய் தீரணும் அப்படின்னா சுரக்காய் சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதிக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்க கேட்ட அந்த சொந்த வீடு பரிகாரம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா சுரை குடுவை பரிகாரம். சுரை குடுவை பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல கிடைக்குது, நம்ம ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பரிகாரம் பேரே வந்து சுரை குடுவையா? சுரை குடுவை தான். அப்படின்னா சுரக்காய் எடுத்துட்டு அந்த ஓடு மட்டும் நமக்கு பாட்டில் ஷேப்ல அப்படியே கிடைக்கும். இதுல நம்ம தண்ணி ஊத்தி வச்சுட்டும் குடிக்கலாம், அவ்வளோ நல்லது. முன்னாடி எல்லாம் டிராவல் முன்னாடிலாம் டிராவல் பண்ணுவாங்க இல்லையா, சுரக்குடுவையில தான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஆமா, இதுல நம்ம பரிகாரம் செய்யும்போது அவ்வளோ சக்தி நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம வந்து மஞ்சள், சந்தனம், பன்னீர் இது எல்லாமே கலந்து நம்ம கைகளாலேயே இதை நல்லா மேல அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் உலரட்டும். அதுக்கப்புறம் சுத்தி இதுக்கு நம்ம குங்கும பொட்டு வச்சிடணும். பூஜை அறையில வச்சுட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ அதை நல்லா வேண்டிக்கணும். ஸோ இறைவன் முன்னாடி அந்த குடுவையை வச்சுட்டு நல்லா வேண்டிட்டு விளக்கேற்றி இறைவன் கிட்ட வேண்டிட்டு சொந்த வீடு வாங்கணுமா அந்த வேண்டுதல், இல்லை இந்த நோய் நமக்கு சரியாகணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் சரியாகணும் அப்படின்னா சில பொருட்களை இதுக்குள்ள நம்ம போட்டு நம்ம பணம் வைக்கக்கூடிய, ஸோ பீரோல நீங்க பணம் வைக்கிறீங்கன்னா டெய்லி இதுல வந்து பணம் போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு முன்னாடி சில பொருட்களும் இதுக்குள்ள போடணும். தெய்வ அம்சம் பொருந்திய சில பொருட்கள் என்னென்ன போடணும்னா, நல்ல திருநீர், இயற்கையாக செய்த சிவனோட அம்சமாக இருக்கக்கூடிய திருநீர், பார்வதி தாயாரோட அம்சமாக இருக்கக்கூடிய குங்குமம், சந்தனம், மஞ்சள், பச்சை கற்பூரம், சோழி, இதுவும் மகாலட்சுமி தாயாரோட அம்சம் தான். ஒரு 5 சோழி இதுல போடணும். சுருள் பட்டை இருக்கு பாத்தீங்களா, ஒரு 2 3 சுருள் பட்டை இதுல நம்ம போட்டுக்கலாம். ஒரு 10ல இருந்து 12 குன்றி மணி விதைகள், விநாயகருக்கு கண்ணு அந்த விதைகள். 10ல இருந்து 12 குன்றி மணி விதைகள். இது எல்லாமே ஒவ்வொன்றாக அதுக்குள்ள நம்ம வேண்டிக்கிட்டே போட்டு போட்டு வந்துட்டு, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்லயே கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டா போதும். அதுக்கப்புறம் முதல் நம்ம பணம் போடும்போது சுருட்டி அதுக்குள்ள போட்டுரும். நாம வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பணத்தை போட்டுட்டு அந்த குடுவையை மூடி எடுத்துட்டு போய் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடணும். டெய்லி அதுல பணம் போட்டுக்கிட்டே
போட்டுக்கிட்டே வரணும். பணத்தை சுருட்டி அதுக்குள்ள போடணும். ஸோ 48 நாட்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது நம்ம நினைத்த காரியம் கைகூடும். இப்போ வீடு வாங்குறாங்கன்னா முதல் சுப செலவு இதுல இருந்து எடுத்துதான் நம்ம செய்யணும். என்ன செலவு ஃபர்ஸ்ட் செய்யறோமோ குடுவையில நம்ம வச்சிருக்கக்கூடிய பணத்தை எடுத்து இறைவன் கிட்ட வச்சு நல்லா பூஜை செஞ்சுட்டு இந்த பணத்தை எடுத்து தான் அந்த செலவு நம்ம செய்யணும். அதே மாதிரி உடல் நலம் சரியில்லை அப்படின்னாலும் 48 நாட்களுக்கு இதுல பணம் போட்டுக்கிட்டே வரும்போது மெடிசன்ஸும் நீங்க சரியா எடுத்துக்கிட்டு அது சுரக்காய் சித்தரையும் நல்லா மனசுல வேண்டிக்கிட்டு நீங்க உடல் நலம் முன்னேறணும் அப்படின்னா சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அவரை வேண்டிக்கிட்டும் பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த பணத்தை அவர் ஜீவசமாதியில செலுத்திடலாம். இப்படி செய்யும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். அப்ப சுரக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மருத்துவ குணம் அவ்வளவு நிறைஞ்சிருக்க நம்ம வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியும் சுரைக்குடுவைக்கு இருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இறைவனோட முழு அருள் நமக்கு கிடைக்கும். மேம் நாளைக்கே நான் பண்றேன் மேம். கண்டிப்பா. ஏன்னா எனக்கும் சொந்த வீடு வேணும். அதனால இப்ப இதை கேட்டவங்க எல்லாரும் இந்த பரிகாரத்தை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கவனமாக பாருங்கள், கவனமாக இந்த வீடியோ கேட்டுக்கோங்க. முடியலையா எழுதிக்கோங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். சொந்த வீடு கண்டிப்பாக வேணுங்க, ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தாலே அப்புறம் என்னங்க வேணும்? வேறு எதுவுமே வேண்டாம். இந்த ரெண்டும் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருங்க.